Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்லைன் earning. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் earning பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க உண்மையா ஆன்லைன்ல earn பண்ற மெத்தட் எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பார்த்திருந்தோம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆன்லைன் earningல ஒரு அச்சீவ்மென்ட்டை வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து ஆன்லைன் earning நீங்க பண்றதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம், ஃபேக்கான ஆன்லைன் earningனா என்ன, அது கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அன்பாக்சிங்கும் இருக்கு. சோ அதையும் அன்பாக்ஸ் பண்ண தான் போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சகல விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். அது கூட நீங்க கட்டாயம் ஃபைவர்ல earn பண்ணலாமா earn பண்ண முடியாதா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா ஆன்லைன் earning அப்படின்னா ஒரு பிழையான கருத்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சும்மாவே இருந்தா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல மணி கிடைக்கும், இதுதான் ஆன்லைன் earning அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பிழையான கருத்து. ஏன்னு பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஆன்லைன்ல சும்மா வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. நாங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து அந்த ஆன்லைன்ல பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதுக்கான காசு கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வந்துடும், அப்போ கேம் பிளே பண்ண, அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணா, வீடியோ பார்த்தா காசு கிடைச்சிருமானே. இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏமாந்து போயிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இந்த அப்ளிகேஷன்ல மணி earn பண்ணியிருக்கேன், இதை வித்ட்ரா பண்ண கொடுக்குறாங்கல்ல ப்ரோ, இவ்வளோ நான் earn பண்ணியிருக்கேன், பட் இதில் வந்து வித்ட்ராவல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தான் லாஸ்ட்டாக பண்ணுவாங்க. இதை தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் நம்பி இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணுறவருக்கு வேணா காசு கிடைக்குமே தவிர earn பண்ணணும்னு நினைக்கிற நபருக்கு வந்து காசு கடைசி வரையும் கையில் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக $100 earn பண்ணாதான் உங்களுக்கு வித்ட்ராவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக நீங்களும் ஒரு மாசமாக கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த earn பண்ணதுக்கு பிறகு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய earnings வந்து எரர் இல்லாட்டி கேன்சல் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு ரீசனை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபேக்கான ஆன்லைன் earning அப்படின்னு சொல்றது. ஸோ நீங்கள் ரியலாக ஆன்லைனில் earn பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபைவர் இந்த மாதிரி சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலாக உங்களுக்கு வந்து உங்களுடைய மணியை வந்து கைக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் ஃபைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபை விட உங்களுக்கு ஈஸியாக வந்து earn பண்ணலாம். ஸோ யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியான பிளாட்ஃபார்ம், ஃபைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியான பிளாட்ஃபார்ம். இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்கள் கட்டாயம் வீடியோஸ் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஃபைவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிற தேவை கூட இந்த இடத்துல இல்லை. இந்த மாதிரி சகல விஷயங்களையும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஐ கார்ட்லையும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் earn பண்ணுற மணியை வந்து ஸ்ரீலங்காவுக்கு வித்ட்ராவல் கொடுக்கணும். ஸோ ஆன்லைனில் earn பண்ணுற மணியை வந்து பேபால் பிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வித்ட்ராவல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அதில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகும், இல்லாட்டி ஹோல்ட் ஆகும், இல்லாட்டி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைவர் அப்படிங்கிற இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ஒஃபிஷியலாக வித்ட்ராவல் பெற்றுக்கொள்ளலாம். நான் வந்து earn பண்ண மணியை வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து வித்ட்ராவல் ஷோ பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் நம்மளுடைய செகண்ட் வித்ட்ராவல் வந்து இருக்கு. அது கூட நம்ம அச்சீவ் பண்ண ஃபைவர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்கான லெட்டரும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்ரைட் மூலமாக. ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைவரை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், ஃபைவரில் நீங்கள் எப்படி earn பண்ணலாம், ஃப்ரீலான்சர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா உங்களுக்கு வந்து ஒரு சரியான கைடன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கைடன்ஸை பார்த்தீங்கன்னா அப்ரைட் வந்து நம்மளுக்கு வழங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இதுக்கே நம்ம வந்து மணி பே பண்ணணும், இந்த விஷயத்தை வந்து நீங்களே சொல்லிக் கொடுக்கலாமே அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டாக சொல்லிடுறேன், சில பேருக்கு வந்து தான் சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்கு சிறந்த உதாரணம், உங்கள் கையில் புக்ஸ் இருந்தாலும் டீச்சர் சொல்லிக் கொடுத்தா தான் அந்த புக்ஸில் இருக்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். இதே மாதிரி ஃபைவர் பற்றி உங்களுக்கு சரியான டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறோன்னா உங்களுக்கு வந்து அப்ரைட் தான் ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னும் சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன். அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிற மொழிகளில், அதாவது சிங்கள மீடியமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபைவர் பற்றி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபைவர் பற்றி தெரியும், இதில் இவ்வளோ earn பண்ணலாம், இந்த அளவு நம்மளுக்கு வந்து earningsை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரியும். இதனால நிறைய கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதே தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரைட் மூலமாக மட்டும்தான் இந்த ஃபுல் கோர்ஸை வந்து கொடுக்குறாங்க. அதாவது இவங்ககிட்ட வந்து இதை தான் வச்சு நம்ம செய்யணும் அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு தரவா சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குன்னா அவங்களுடைய டெலிகிராம் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். அவங்களுடைய earning ப்ரூஃப் எல்லாமே அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னா நீங்க வந்து அந்த விஷயங்களை வந்து செக் பண்ணி பாருங்க. அவங்களுடைய யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சகல விஷயங்களையும் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கட்டாயம் அந்த வீடியோ வந்து முதல்ல செக் பண்ணி பாருங்க.
அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதை வந்து நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ ஃபைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்கோ இல்லை ஸ்கில் இல்லையோ உங்களுக்கு வந்து அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் ஒரு ஸ்கில் இருக்கவர் தான் அதை பண்ணணும், இல்லாட்டி பாய்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபைவரில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் வந்து கட்டாயம் நீங்கள் பண்ணலாம். கட்டாயம் இவங்க தான் ஏர்ன் பண்ணணும், இந்த ஸ்கில் இருக்கவங்க மட்டும்தான் ஏர்ன் பண்ணணுங்கிற எந்த ஒரு ரூல்ஸ் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைவர் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸை மட்டும்தான் அப்ரைட் வந்து வழங்குவாங்க அப்படிங்கிறத தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கைடன்ஸ் கிடைச்சனால என்னுடைய ஏர்னிங்கே இல்லாத இருந்த இந்த ஃபைவர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு $400 வந்து விட்ரா பண்ணோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு $500 வந்து விட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருந்து நான் படித்த டெக்னிக். ஸோ அதுக்கு பிறகு நான் அதை எப்படி ஃபைவரில் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கட்டாயம் லேர்ன் பண்ணதுக்கு பிறகு ஏர்ன் பண்ணுறதை வந்து ட்ரை பண்ணுங்கள். லேர்ன் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏர்ன் பண்ண முடியாது. அந்த விஷயம் எப்பயுமே நல்ல ஞாபகம் வச்சுருங்க. அண்ட் அதோட நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த அன்பாக்சிங்கை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கு பிறகு மிச்ச விஷயங்களை வந்து பேசலாம். ஃபைவரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் 1 வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்காக அப்ரைட் மூலமாக நம்மளுக்கு ஒரு லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை நல்லா அழகாக ரெப் பண்ணி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்ரைட் மூலமாக ஒரு டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிஷர்ட்டையும் வாங்கலாம் அப்படின்னு கால் பண்ணதுக்கு இல்லை ப்ரோ நாங்கள் உங்களுக்கு அதை வந்து கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவல் 1 வந்து அச்சீவ் பண்ணதுக்காக அவங்க சென்ட் பண்ண லெட்டர். ஸோ கட்டாயம் உங்களுக்கும் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரிப்பனை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரிப்பன் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெட்டர் மாதிரி ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரை வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். இதில் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் லெவல் 1 அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு லெட்டராக கொடுத்துருக்காங்க. இந்த சகல விஷயங்களும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட், அவர் ட்ரூ சக்ஸஸ் வில் பி சீயிங் யூ இன் அ பெட்டர் பொசிஷன், விஷிங் யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் லைஃப், தட்ஸ் வில் பி த பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் அஸ், ஸோ ஒர்க் ஹார்ட் அண்ட் அச்சீவ் யுவர் சக்ஸஸ். அப்ரைட் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கட்டாயம் ஒர்க் ஹார்ட், அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த அச்சீவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது இந்த லெவல் 1 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணது. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ரைட் மூலமாக மட்டும்தான். ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு எந்த டைமாக இருந்தாலும் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு வந்து அதை வந்து தீர்த்து வச்சதுனால தான் இந்த லெவல் 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம டிஷர்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். டிஷர்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து அழகாக ரெப் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஷர்ட்டை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ரைட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் வசனம் எழுதியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்ரைட்.lkன்னு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா யாம் எல யாவும் விழும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நம்மளுடைய பேர் வந்து பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ரைட் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே நல்லா இருக்குது டிஷர்ட் வந்து. நான் இந்த டிஷர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இவங்ககிட்ட கேட்டிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து நம்மளுக்கு கிஃப்டாகவே சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிஷர்ட்டை வேர் பண்ணி நம்ம இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ டிஷர்ட்டை வந்து வேர் பண்ணிட்டோம். உண்மைக்குமே ரொம்பவுமே நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ரைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டிருக்காங்க. நம்மளுடைய பேரும் வந்து பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழில் இருக்க அந்த வசனம் ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல அப்ரைட் ஃபேமிலின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூட நான் இந்த அன்பாக்ஸ் பண்ண இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெவல் 1 வந்து அச்சீவ் பண்ணதுக்கான ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெவல் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவரில் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, டாப் ரேட்டட் செல்லர் அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கும்போது நியூ செல்லர் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் லெவல் 2 வந்து அச்சீவ் பண்ணணும். அப்புறம் டாப் ரேட்டட் அச்சீவ் பண்ணலாம். இதில் லெவல் 1 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமாக சில விஷயங்கள் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 ஆர்டர்ஸ் வந்து ஃபைவரில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 10 ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் $400 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம $400 விட்ரோ பண்ணோம். அந்த விட்ரோவல்னால தான் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் 1 வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அது அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் நியூ செல்லராக வந்து 2 வீக்ஸில் $400 ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் வந்து 60 நாட்கள் வந்து வெயிட் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஃபைவர் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக 60 நாட்கள் இருக்கணும். இந்த மாதிரி ரொம்பவுமே செக்யூரான ஒரு அக்கௌண்ட் தான் நம்மளுக்கு சொல்லலாம் ஃபைவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை
உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஸ்பீட், அதுக்கு பிறகு ஆர்டர்ஸ் வந்து டெலிவர் பண்ணுறது, பாசிட்டிவ் ஃபீட்பேக், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் 90% அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் 1 அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டட் சேலர்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. பட் இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் உண்மையான விஷயம். அவங்க எதில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ரேட்டட் சேலராக நீங்கள் வந்து உங்களுடைய பெட்ஜை வந்து கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து $20,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும். $20,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வச்சாலும் உங்களுக்கு வந்து 40 லட்சம் வந்து நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கணும். 40 லட்சம் ஏர்ன் பண்ண பல பேர் வந்து இருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் சொல்லும் போது நீங்கள் வந்து ஃபைவரை பற்றி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியலைன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு புரியாது. ஸோ இதனால தான் உங்களுக்கான ப்ராப்பரான கைடன்ஸை வந்து உங்களுக்கு வந்து அப்ரைட் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம் இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னா, இப்போ லெவல் 1னா என்ன, லெவல் 2னா என்ன, நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, எப்படி நம்மளுடைய இந்த அக்கௌண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது, என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயங்களையும் இவங்களுடைய கிளாஸஸில் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதன் மூலமாக உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து அதிகரித்து உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஒரு நிலையான அக்கௌண்ட்டாக கொண்டு வரதுக்கான சான்ஸ் கிடைக்கும். கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா லெவல்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு டாப் ரேட்டட் சேலராக ஸ்ரீலங்காவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னா கட்டாயம் ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து இருக்கணும். அதுதான் உங்களுக்கு அப்ரைட் மூலமாக கிடைக்குது. நம்மளுடைய மொழியில தான், அதாவது தமிழ் மொழியில தான் ஸ்ரீலங்காவில் வந்து ஃபைவர் வந்து கொஞ்சம் பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே சிங்கள மொழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய டாப் ரேட்டட் சேலர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 40 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஏர்னிங் மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த அளவு கஷ்டப்பட்டீங்கன்னா கட்டாயம் உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னா இவங்களுடைய கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா அவங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து மேலதிக தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ கட்டாயம் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்னதை விட ஃபைவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் சொல்லும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கூட இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அது கூட அவங்ககிட்ட சொல்லுங்கள். கட்டாயம் நீங்கள் ஆர்டர்ஸை வந்து பெற்றுக்கொள்ளணும்னா மணி பேக் கேரண்டி வந்து கட்டாயம் கிடைக்கும். அதனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ பயம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸில் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கான பாத்தை வந்து தெரிஞ்சுக்கிறணும். அந்த பாத்தை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ்க்கு போயிட்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்புக்கு ஒரு கிளாஸ், ஆஃபீஸ்க்கு ஒரு கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ், இந்த மாதிரி டிப்ளமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம். பட் இந்த கிளாஸஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது அதில் ஏர்ன் பண்ண போகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஜஸ்ட் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் நம்ம எத்தனையோ கோர்சஸ் வந்து பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் பண்ணும்போது அதுக்கு செலவு பண்ணதை விட இந்த மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணால் அது வந்து உங்களுடைய ஏர்னிங்கை வந்து அதிகரிக்கும். ஸோ கட்டாயம் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்கை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஆன்லைன் ஏர்னிங்காக நீங்கள் அப்ரைட் மூலமாக ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கட்டாயம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதை விட உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் அது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்ட கிளாஸ் ஃபீயை வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏர்னிங் மெத்தட் தான் இந்த இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்ரைட் மூலமாக இந்த கோர்சஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா அவங்களுடைய டெலிகிராம் லிங்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் மூலமாக சகல விதமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை மணிக்கு கிளாஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து அவங்களுடைய ஏர்னிங் மெத்தடை வந்து அவங்க போடும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வரும். கட்டாயம் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மைண்ட் வந்து வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2வது விட்ரோவலை தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய 2வது விட்ரோவல், அதாவது ஃபைவரில் வர 2வது விட்ரோவலை தான் இதில் எடுக்க போகிறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் விட்ரோவலில் பார்த்தீங்கன்னா நான் $404 வந்து விட்ரோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த விட்ரோவலை வந்து ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து கட்டாயம் பார்த்தீங்கன்னா எப்படி விட்ரோவல் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம விட்ரோவல் பண்ணி மட்டும் தான் காட்ட போகிறோம். ஸோ இந்த விட்ரோவலில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ விட்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $610 தான் விட்ரோவல் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே பண்ணுறதை உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம்.
$610 வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியிலேருந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1,20,000 சம்திங் வருது. ஸோ இந்த 1,20,000 லாஸ்ட் டைம் ஏர்ன் பண்ண $400 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 78,000 மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ அந்த 78,000 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னுடைய ஃபைவர் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த $610 தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். இதை வந்து நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறேன். ஏன்னா பேங்க்லேருந்து நம்ம பேனியருக்கு தான் வித்ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய அமௌண்ட் வந்து ஷோ ஆகுது 610.37%. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் வித்ட்ரா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காசு வந்து வந்தவே அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு தட்ஸ் கிரேட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அவைலபிள் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா $610 வந்து ஷோ ஆகுது. இதை ரீஃப்ரெஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு ஷோ ஆகிருச்சு. ஸோ 0 அப்படின்னு ஷோ ஆக முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிட்டோம். மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா $4 வந்து ஷோ ஆகுது. இது பார்த்தீங்கன்னா பெண்டிங் கிளியரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $24 வந்து ஷோ ஆனிச்சு. அந்த $24ல் $4 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகிருச்சு. அதனால தான் இந்த அவைலபிள் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா $4 வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த $4 வந்து நமக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $20 இருக்கணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேபாலில் வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து 2 வித்ட்ராவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால நம்ம இந்த $4 வந்து வித்ட்ரா பண்ண போகிறதில்ல, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க நம்மளுடைய இந்த வித்ட்ராவலை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபண்ட் வந்து கிளியர் ஆனதை வந்து பார்க்கலாம். அந்த $4 வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வித்ட்ராவல் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த $610 பார்த்தீங்கன்னா நம்ம வித்ட்ரா பண்ண அமௌண்ட் தான். ஸோ அந்த வித்ட்ராவல் வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய இந்த காசு பார்த்தீங்கன்னா இப்போ பேனியருக்கு வந்து போயிடுச்சு. இப்போ பேனியரில் வந்து நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ பேனியரில் வந்து லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேனியர் அக்கௌண்ட் வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பேன் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து சொல்லலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எப்போ விசிட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. அது கூடயே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா $610 நம்மளுக்கு வந்து வித்ட்ராவலுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அது பேலன்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. இந்த பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவர்லேருந்து வித்ட்ரா பண்ணது தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வித்ட்ராவலை வந்து கிளிக் பண்ணலாம். ஏன்னா இதுலேருந்து நம்ம வித்ட்ரா பண்ண $610 தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த $610 வந்து வித்ட்ராவல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேரெல்லாம் ஷோ பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து என்டர் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $610 வந்து வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த $610 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம $610 வந்து செலக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $1,18,734 76% வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $194 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு சின்ன வித்தியாசம் வந்து ஷோ ஆகுது. இந்த இடத்துல நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா $194 தான் ஷோ ஆகுது. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து 1,18,000 அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து என்டர் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் வித்ட்ராவல் தான். ஸோ செகண்ட் வித்ட்ராவல் அப்படின்னு என்டர் பண்ணிடலாம். ஸோ ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து அதுக்கு பிறகு கிளிக் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய வித்ட்ராவல் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். ஸோ ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆனால் வரப்போகுது, எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாமே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வித்ட்ராவல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா USD பேலன்ஸ் என்னுடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. $610 தான் நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம். அது கன்வெர்ட் ஆகி எவ்வளோ ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து டிபாசிட் ஆக போகுது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிபாசிட் ஆக போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $1,19,033 84% அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித்ட்ரா அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஃபண்ட்ஸ் ஆர் ஆன் த வே அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துடும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ கூடிய சீக்கிரமே நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த காசு வந்து வந்துடும். ஸோ அந்தளவு விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து
இந்த விட்ரோவலை வந்து செய்யணும்னா உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள், டெலிகிராமில் அவங்களுடைய கஸ்டமர் கேர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கட்டாயம் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் இவங்களை வந்து கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். அவங்களுடைய சகல விதமான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னா, உங்களுடைய நண்பர்களும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.